ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான மேக்ரோனி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இந்த மேக்ரோனி வந்து நான் கொஞ்சம் இந்தியன் ஸ்டைலில் செய்ய போகிறேன், தேசி ஸ்டைலில். ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் இந்தியன் மசாலாலாம் சேர்த்து செய்ய போகிற ஒரு மேக்ரோனி ரெசிபி இது. ஸோ இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த மேக்ரோனி பாஸ்தாவை வேக வைக்கிறதுக்கு நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, அது கூடவே கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக மேக்ரோனி பாஸ்தாவையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து 90% வரைக்கும் குக் ஆகணும். இது குக் ஆகிறதுக்கு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். இப்போ இந்த பாஸ்தாவை வந்து ஒரு 90% குக் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தா வந்து நல்லா குக் ஆகிடுச்சு, 90% வரைக்கும் நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு நைஃபை வச்சு நீங்கள் கட் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், லைட்டாக அதில் க்ரன்ச்சினஸ் இருக்கும், ஃபுல்லாக குக்காக இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு வந்து லைட்டாக அந்த க்ரன்ச்சினஸ் இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாஸ்தாவை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே பாஸ்தா பண்ணும்போது பாஸ்தாவோட தண்ணியை வந்து அந்த வேக வச்ச தண்ணியை வந்து ஒரு அரை கப் அளவுக்கு வந்து எப்போவுமே எடுத்து வச்சுக்கோங்க. அது பாஸ்தா குக் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த தண்ணியை நீங்கள் அதில் ஊற்றிக்கலாம். இப்போ வேக வச்ச பாஸ்தாவில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானவுடனே இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டை வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நல்லா பொடிசாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதையும் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக டிரான்ஸ்லூசன்ட் ஆனால் போதும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதுலேயே வந்து நல்லா பொடிசாக நறுக்கின பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. பசங்களுக்கு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாவை ஸ்கிப் கூட பண்ணிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் வதங்கினவொடனே இப்போ இதில் வந்து நல்லா பொடிசாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் மேலே மூடி போட்டு கொஞ்ச நேரத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போது தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு வேளை நீங்கள் வந்து நான்வெஜ் யூஸ் பண்ணுறதா இருந்தால், மின்ஸ்டு சிக்கனோ மட்டனோ யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் அதை சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் இங்கே வந்து கொஞ்சமாக சிக்கன் க்யூப் எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து மிளகாய்த்தூள், சாட் மசாலா, கரம் மசாலா, வறுத்த ஜீரக பொடி, அதுக்கப்புறம் உப்பு, மிளகு பொடி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து சிக்கன் க்யூப் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து வெஜிடபிள் க்யூப் கூட உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு வேணும்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் இங்கே வந்து கொஞ்சமாக கேரட் எடுத்திருக்கேன், அது கூடவே வந்து ப்ராக்லி எடுத்திருக்கேன். ப்ராக்லியோட ஸ்டெம் அந்த தண்டு கூட நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து பாயில் பண்ண கார்ன் அதையும் சேர்த்துக்கோங்க. கொடை மிளகாவையும் மஷ்ரூமையும் மட்டும் நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் வரைக்கும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஓவர் குக் பண்ணிடக்கூடாது, லைட்டாக அந்த க்ரன்ச்சி இருக்கணும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த வெஜிடபிள்ஸை குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து ஓரளவுக்கு குக்காக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் வந்து நம்ம மஷ்ரூமையும் கொடை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க மேக்ரோனியை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து நம்ம பாஸ்தா வேக வச்ச தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மேக்ரோனியில் அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வரதுக்காக இதில் கொஞ்சமாக நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான இந்தியன் ஸ்டைல் வெஜ் மேக்ரோனி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணலாம்.
ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து சீஸை நல்லா துருவி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி. பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நிறைய வெஜிடபிள்ஸும் இருக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய சூப்பரான ஒரு இந்தியன் ஸ்டைல் மேக்ரோனி ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.